ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு முயற்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே அதோட ஷார்ட் நோட்டீஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் எப்போ எக்ஸாம் டேட்டு, தென் எப்போ அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். எக்ஸாமோட டேட்டு, டீட்டெயில்ஸு, எத்தனை வேக்கன்சி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்டிங் டேட்டுன்னு பார்த்தோன்னா April 4 எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இது வார்னிங்னு கொடுத்துருக்காங்க. அதாச்சும் காசு கொடுத்து போகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் மூலமாக தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி பார்க்கலாம். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி 177 + 6 வேக்கன்சிஸ் இருக்குது. தென் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா 348 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஒரே ஒரு வேக்கன்சி. தென் ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா அது ஒரு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்கேல் ஆஃப் பேன்னு பார்த்தோன்னா 35,400 to 1,12,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஜூனியர் இன்ஜினியர் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா 35,900 to 1,13,500 வரைக்கும் நமக்கு பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. ஓகேவா? தென் வேக்கன்சிஸ் இதில் கொடுத்துருக்கதே இருக்கலாம், இல்லை இதுலேருந்து சேஞ்ச் ஆகலான்னு கொடுத்துருக்காங்க. தென் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படி இந்த வேக்கன்சியை அவங்க பிரித்து கொடுப்பாங்க. தென் இப்போது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம்னு பார்த்தோன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா March 5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்னு பார்த்தோன்னா 4/4/2021 முடியுது. ஸோ பேப்பர் 1 எப்போனா 6/6/2021 4 அதோட டைமிங் பார்த்தோன்னா 10 AM to 1 PM வரைக்கும் எக்ஸாம், அதாவது 3 hours நடக்கும். ஸோ பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தோன்னா 2 hours தான், 3 PM to 5 PM வரைக்கும் நடக்கும். ஸோ அதுவும் ஆஃப்டர்நூன் செக்ஷன், அதே சேம் டேட்டில் தான் நடக்குது 2 எக்ஸாமுமே. ஓகேவா? ஃபீஸுன்னு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோன்னா நம்ம திரும்ப பண்ண தேவையில்லை. அதுக்கு நம்மளுக்கு 5 year வேலிடிட்டி இருக்குது. ஸோ 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட நமக்கு ஒரு பாஸ்வேர்டும் நமக்கு ஒரு ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஐடியை வச்சு தென் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 2வது அப்ளை பண்ணணும். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நமக்கு ஒரு மெயில் ஐடி நமக்கு ஒரு ஐடியும் பாஸ்வேர்டு மட்டும்தான் க்ரியேட் ஆகும். ஸோ அது எக்ஸாமுக்கு 2வது நம்ம தனியாக 100 rupees ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணணும். நம்ம இந்த ஃபீஸ் 100 rupees நமக்கு SC ST அவங்கெல்லாம் கட்ட தேவையில்லை. தென் ஃபுல் எக்ஸ்டெம்ஷன் உண்டு, அவங்களுக்கு எக்ஸம்ஷன். பட் அவங்க 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 150 rupees கட்டணும். பட் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் அவங்க கட்ட தேவையில்லை. அதே மாதிரி MPC 3 சான்சஸ் இருக்கும். 3 தடவை நம்ம ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதிக்கலாம். ஏதாவது எக்ஸாம் டிஎன்பிசிலேருந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி பிசியும் 3 times ஃப்ரீ சான்சஸ் இருக்கும். அதை 3 times யூஸ் பண்ணிட்டோன்னா அடுத்ததாக நம்ம ஃப்ரீ சான்சஸ் யூஸ் பண்ண முடியாது. தென் நம்ம 100 rupees கட்டி தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் விடோ அவங்களாம் கட்ட தேவையில்லை. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. மற்றவங்க எல்லாருமே கட்டணும். மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது மூலமாக வேணாலும் நம்ம கட்டிக்கலாம் ஃபீஸு. தென் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனில் பார்ட் A ஏஜ் லிமிட்டு அதில் பார்ப்போம்.
ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட், அதாவது அதர்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களை தவிர உள்ளவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 30 years ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட், அதாவது ஷுட் நாட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது, ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் 30 years கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹேண்ட்லூம்ஸு அதே மாதிரி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மூணுக்குமே வந்துட்டு அவங்களுக்கு 30 வயசு வந்துட்டு கடந்திருக்கக்கூடாது. அதாவது 30 yearsக்குள்ளே இருக்கிறவங்க யாருனாலும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்சி எஸ்டி எம்பிசி அவங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், பிசிஎம் விடோஸ் அவங்களுக்குலாம் எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எஸ்டிஸ்க்கெலாம் வந்து 33 years வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதுவே எம்பிசி டிசிபிசி டிசிஎம் அவங்களுக்குலாம் வந்துட்டு 32 years மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். தென் ஃபார் பிடபிள்யூடினா 35 years வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. தென் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம்ஸ்க்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ எத்தனை வயசாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஏஜ் கன்செஷன், அதாவது ஏஜ் கன்செஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 10 years வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஏஜ் கன்செஷன். அதாவது அவங்க வந்து ஒரு 40 இப்போ 35 yearsனால் 45 years வரைக்கும் அவங்க எஸ்சி எஸ்டினா அப்ளை பண்ணலாம். இதுவே அவங்க வந்துட்டு அதாவது ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்துட்டு 40 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப் டு 48 years ஆஃப் ஏஜ், அவங்க 48 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே அவங்க எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் வரும்போது அவங்க 53 years வரைக்கும் அவங்க வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னு பார்த்தோன்னா ஏதாவது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் அவார்டட் பை ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட். அதாவது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஒரு நல்ல காலேஜில், ஓகேவா. ப்ரொவைடட் தட் வைல் மேக்கிங் அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ரெக்கார்டிங் ஷேர். ஓகேங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம் முடிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட்டே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். தென் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பிடபிள்யூடியில் வந்துட்டு பிடபிள்யூடிக்கு பார்த்தோன்னா அதே தான் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் awarded by the State Board of Technical Education and Training, Tamil Nadu, or its equivalent qualification recognized by the Directorate General of Employment and Training, Government of India, or by all the diploma in architectural assistantship awarded by the State Board of Technical Education Training, Tamil Nadu, or other equivalent qualification. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தாங்க ரெண்டுக்கும் குவாலிஃபிகேஷன், அவ்வளோதான். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம்ஸில் பார்த்தோன்னா மஸ்ட் பொசஸ் மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி obtained from the Indian Institute of Handloom Technology. Then diploma in textile manufacture obtained from the technological diploma is examination board. ஃபிஷரிஸ்க்கு வந்துட்டு மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிக்கணுமா. ப்ரொவைடட் தட் அதர் திங்ஸ் being equal preference shall be given to those who have undergone apprenticeship training for the period of not less than 1 year under the Government of India scheme or state government apprenticeship training scheme. ஓகே, வாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி முடிச்சிருக்கணும்னு பார்க்கலாம். த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் prescribed for the post should have been obtained by possessing the required qualification in the following order of ஸ்டடீஸ். அதாவது 10th + டிப்ளமோ கோர்ஸ் ஒரு 3 years படிச்சிருக்கலாம், இல்லைனா 10th + 12th + டிப்ளமோ கோர்ஸ் ஒரு 2 years முடிச்சிருக்கலாம், ஆர் 10th + 12th + பிஇ அதாவது பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் அது 4 years முடிச்சிருக்கலாம். ஸோ பிஇயும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ டிப்ளமோவும் அப்ளை பண்ணலாம், பிஇயும் அப்ளை பண்ணலாம். த ரிசல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஷுட் ஹாவ் பீன் டிக்ளேர்ட் ஆன் த பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்.
அதாவது நம்ம இந்த குவாலிஃபிகேஷனை நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம முடித்து கையில் வச்சுருக்கணும். அதாவது டிகிரி வாங்கியிருந்தால் தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. The qualification considered as equivalent are indicated in annexure 1ல வந்துட்டு இதோட டீட்டெயிலாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் ப்ரிஃபர்டு ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் கலர் பிளைண்ட்னஸ் வில் பி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஃப்ரம் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் அதர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அண்ட் மினிஸ்ட்ரல் போஸ்ட்ஸ். இல்லை. அப்புறம் தமிழ் வந்துட்டு படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்செஷன் இந்த மேட்டர் ஆஃப் ஏஜ் அண்ட் ஆர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அலௌடு எஸ்சி எஸ்சி எஸ்டிஸ் எம்பிசி ஓபிசி டிஸ்ட்ரிக்ட் பர்சன் வித் பெஞ்சமார்க் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அதை பற்றின டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பேரா 3D5 and 6ல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்ஸ் கிளைமிங் கன்செஷன் ரெஃபர்ட் டு above and other claims made in the application. அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதை பார்த்துக்கலாம். தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட் 2 எக்ஸாம் எழுத போகிறோம். பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்துட்டு சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டு தான் இருக்கும் கொஸ்டின். சிவில் இன்ஜினியரிங் வந்து எடுத்தோன்னா நமக்கு சிவில் இன்ஜினியரிங்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்கிடெக்சரில் எடுத்திருந்தோன்னா அதுலேருந்து ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். ஹேண்ட்லூம் எடுத்திருந்தோன்னா அது ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். டியூரேஷன் பார்த்தோன்னா நமக்கு 3 hours டியூரேஷன் இருக்கும். மேக்ஸிமம் மார்க்குன்னு பார்த்தோன்னா 300 marks. 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 300 marksக்கு இருக்கும். 3 hours நமக்கு டியூரேஷன் இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிசி எல்லாம் 150 எடுக்கணும். அதே மாதிரி பேப்பர் 2ன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு 75 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ஒரு 25, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 2 hours எக்ஸாம் அண்ட் 200 marks மேக்ஸிமம். ஸோ 150 mark மினிமம் எடுத்திருக்கணும் குவாலிஃபிகேஷன் மார்க்கு. தென் அதர்ஸ் வந்துட்டு, அதாவது அதர் காஸ்ட் வந்து 200 marks எடுத்துருக்கணும். டோட்டலாக நம்ம 500 marks எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், இந்த டிஸ்ட்ரிக்ஸில் எங்கே வேணாலும் நம்ம எக்ஸாம் சென்டர் போட்டுக்கலாம். 2 of the above சென்டர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் ரிகார்டிங் கிரிமினல் கேசஸ் அதெல்லாம் ஓகே. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஜென்ரல் தான். இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இது எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 150 rupees அதுக்கு பே பண்ணணும். அதுக்கு நமக்கு 5 year வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வேலிடிட்டி எப்போ முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. தென் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களோட வேலிடிட்டி முடிஞ்ச அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். தென் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தென் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ரிண்ட் எடுத்துக்கணும் நம்மளை அப்ளிகேஷன் ஃபார்மை. தென் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஒரிஜினல் கேட்டிருக்காங்களோ அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 4/4/2021 12 PM, அதாவது 11:59 PM வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து டிஸப்பியர் ஆயிரும். தென் அவ்வளோதான். annexure 1, அதாவது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு, அதாவது ஹேண்ட்லூமுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ அவங்க டிப்ளமோ இன் காதி அண்ட் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி முடிச்சிருந்தாங்க, அதுக்கு உண்டு. தென் பிடெக் டெக்டைல்ஸ் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதெல்லாம் பண்ணிக்கலாம். பிஇ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பண்ணிக்கலாம். டிப்ளமோ இன் டெக்டைல் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சரிங், பிஎஸ்சி பிடெக்கு இவங்கெல்லாம் பிஇ டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் வந்துட்டு படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி த டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அவார்டட் பை த காலேஜ் ஆஃப் மிலிட்டரி இன்ஜினியரிங் புனே, அந்த குவாலிஃபிகேஷனும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு சூட் ஆகும். தென் நம்ம வந்துட்டு இப்போது சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் சிலபஸ், அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ அதோட சிலபஸ் அதாவது மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ், construction material, transportation engineering, hydraulics, surveying, environmental estimation, structural engineering, construction management, இது ஃபுல்லாக சிவிலுக்கு. இது ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ். தென் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிக்கான சிலபஸ். தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது எல்லாருக்கும் காமன், ஸோ எல்லாருக்குமே உண்டு. ஸோ அதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சுது. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அனெக்சர் 4 வந்துட்டு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது பப்ளிகேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஜூனில் எக்ஸாம் நடக்கும், ஜூலைலேயே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ சிவிலாம் எப்போ அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2021 நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணணும். செப்டம்பரில் நமக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அக்டோபரில் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நவம்பரில் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போதுமே நல்லா படிங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம முயற்சி செய்ய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.